சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ நினைச்சது சாதிச்சு எங்க அப்பாவை தலைகுனி வச்சிட்டல. ராம், நீயாவது என்ன நம்பு ராம். நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதை திட்டம் போட்டு நடத்திட்டல. நீ சொல்றத கேட்டு இனிமேல் நான் உன்னை நம்புவேன் நினைச்சியா? ராம், உன் கோவம் எனக்கு புரியுது. நான் சத்தியமா சொல்றேன், அவங்க கல்யாணத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அடிச்சேனி பாய், மூஞ்சி பேந்துரும். என் தங்கச்சியையும் அந்த பொறுக்கையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னவாதானே நீ? நான் ஒத்துக்கல என்னதும் நீயே அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்ப சம்மந்தம் இல்லைன்னு சொல்றியா? இல்ல ராம், எனக்கு சத்தியமா தெரியாது. ஏன் என்ன யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க? மீனா, உனக்கு தெரியாதுன்னா நீ எப்படி அந்த கோயிலுக்கு போன? அங்கதான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? ராம், நான் அவங்க மேல சந்தேகப்பட்டு தான் போனேன் ராம். அவங்க அங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது ராம். தெரியாம எப்படி போன? அது வந்து அன்னைக்கு தேவி ஒரு தடவை கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா, நானும் அவகிட்ட தனியா பேசணும்னு நம்ம ஊர் கோயிலுக்கு போய் பார்த்தேன். ஆனா அப்ப அவங்க இல்ல ராம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சந்தேகத்தோட தான் பக்கத்து ஊர் கோயிலுக்கு போனேன். நான் சந்தேகப்பட்ட மாதிரியே தேவி அந்த ஊர் கோயில்ல தான் இருந்தா. அவ மட்டும் தனியா இல்ல, அப்பவே அவ கூட கணேசாவும் இருந்தா. கையும் களவுமா அவங்க ரெண்டு பேரையும் புடிச்சு விசாரிச்சேன். ஆனா அவங்க நாங்க எதேச்சியாதான் வந்தோன்னு சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க சொன்னதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லாம தான் இருந்துச்சு. சிதம்பரம், என்ன இது? பொண்ணு மச்சான் மகனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருச்சு. நீ பாட்டுக்கு பேசாம வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்க. நாங்க எங்கயா போறது? எங்களுக்கு ஒரு வழி சொல்லியா? என் பையனுக்கு தானே உன் பொண்ணை தரதா சொன்ன சொல்ல காப்பாத்த முடியல. அப்புறம் என்னையா பெரிய மனுஷன்? நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் மச்சான் பையனுக்கு கட்டி கொடுக்க எதுக்கு என் வீட்டுல வந்து சம்பந்தம் பேசுனீங்க? உன் பொண்ணு தாலி கட்டிட்டு போயிட்டா. மணமேடை வரைக்கும் வந்து என் பையனோட கல்யாணம் தெருவில் நிக்குது. இனிமே யாரையா பொண்ணு கொடுப்பாங்க என் பையனுக்கு? தேவி இப்படி ஏதாவது செய்வான்னு நான் அப்பவே சந்தேகப்பட்டேன் ராம். அதே சந்தேகத்துலதான் இன்னைக்கு தேவி வீட்ல இல்லன்னு தெரிஞ்சதும் நான் அந்த கோயிலுக்கு போனேன். அவ வீட்ல இல்லன்னதும் எனக்கு கால் பண்ணி சொல்லிக்கலாம்ல, ஏன் சொல்லல? ராம், கோயிலுக்கு வந்து பாட்டி கிட்ட சொன்னேன். ஆனா அவ எங்க போயிருக்கா, எதுக்கு போயிருக்கான்னு தெரியாம என்னால எப்படி ராம் சொல்ல முடியும்? சந்தேகப்பட்டதையாவது என்கிட்ட சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல. நாங்க அங்க தேவியை காணோம்னு ஊர் முன்னாடி கோயில அசிங்கப்பட்டு அவளை தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம். ஆனா உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தும் கேஷுவலா உன் சந்தேகத்தை தீர்த்துக்க நீ கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்க. சரி, நீ தான் எனக்கு கால் பண்ணல. நான் கால் பண்ணும்போது நீ ஏன் கால் எடுக்கல? ராம், சொல்லு. நீ கால் பண்ணும்போது என் போன்ல சார்ஜ் இல்லாம இருந்துச்சு. நீ பேசினது கூட எனக்கு சரியா கேட்கல ராம். அதுக்கப்புறம் உனக்கு கால் பண்ணலான்னு பாக்கும்போதுதான் என் போன்ல சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு ரீசனா? ராம், யார்ட்டையாவது போனை வாங்கி பேசியிருந்தா நான் வந்திருப்பேன்ல, அவங்க கல்யாணத்தை நிறுத்திருப்பேன்ல. இப்படி பேசாம இருந்தா எப்படிங்க? வாய் நிறைய சம்மந்தின்னு கூப்பிட்டு சம்மந்தம் பேசுனீங்கல்ல, பதில் சொல்லாம அமைதியா இருக்கீங்க. பல பேருக்கு புத்தி சொல்ற ஊர் பெரிய மனுஷன் தானே நீங்க. உங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாக்குறது இல்லையா? இந்த லட்சணத்துல உங்க பையனுக்கு என் பொண்ணை வேற கேட்டீங்க. உங்க பொண்ணை நம்பி வந்த என் பையனுக்கே இந்த நிலைமைனா, உங்க பையனை நம்பி என் பொண்ணை கட்டி கொடுத்திருந்தா என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகிறது? உங்க மாமா மச்சா பஞ்சாயத்துக்கு நாங்க ஏன் அவமானப்பட்டு நிக்கணும்? நான் பேசிக்கிட்டே இருக்க, நீ பேசாமலே உட்கார்ந்து இருக்க. வாயை திறந்து பேசியா? ராம், அப்ப எனக்கு அதெல்லாம் தோணல ராம். அவ கோயில்ல இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான் நான் அவசரமா போனேன். இருக்க கூடாதுன்னு தான் அந்த அம்மனையும் நான் வேண்டிக்கிட்டேன். ஆனா தேவியையும் கணேசாவையும் மாலையும் கழுத்துமா பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு தெரிஞ்சதும் அதை எப்படியாவது நிறுத்திடலான்னு நான் என்னவோ போராடி பார்த்தேன். ஆனா உன் தங்கச்சி தான் விடாப்புடியா கத்தி கணேசனை தாலி கட்ட சொல்லி
அவன் கையால தாலிய கட்டிக்கிட்டான். போது நிறுத்து மீனா. ராம், நீ சொல்றதெல்லாம் நான் நம்பவே நினைச்சியா? அவங்கள நீயே பிளான் பண்ணி கோயிலுக்கு போக வச்சு இல்ல என் அப்பா அம்மா முன்னாடி தாலி கட்ட வைக்கணும்னு இவங்க வந்ததுக்கு அப்புறம் பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. இல்ல ராம், எங்களை பார்த்ததும் உனக்கும் அவங்க கல்யாணத்துக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி நடிச்சா நான் உன்னை நம்பிடுவேனா? நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. என்ன நம்பு ராம். உங்க குடும்பத்து ஆளுங்க தான் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்கன்னா நீ கூட என்ன நம்ப மாட்டியா? மீனா, என் குடும்பத்தை கூட நீ ஏமாத்திருக்கலாம் மீனா. உன்னை நம்மள என்ன விஷயத்தை ஏமாத்திட்டல, அதான் மீனா என் மனசு வலிக்குது. ராம்,